குருஜி சொன்ன விஷயங்கள் எல்லாம் 100% உண்மையான விஷயங்கள். என்ன மனம் கொஞ்சம் இப்ப நல்ல ஆரோக்கியமாவும் சரி பலமாவும் சரி இருக்கு. அது குருஜியோட வாக்கு தான். அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமான விஷயங்கள். இந்த இனி வரும் காலங்கள் எனக்கு நல்ல நாட்கள் அமையும் என்று கூட சொன்னாரு. உண்மைக்கும் ரொம்ப நன்றி. கும்பம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் 6, 2025. கும்பம் ராசிக்குரிய அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தினபலன்களை விரிவாக பார்க்கலாம். அவிட்டம் அனுசரித்து செல்லவும். இன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமைதியாக செயல்பட வேண்டிய நாள். புதிய முயற்சிகளை தொடங்குவதை விட நிலுவையில் உள்ள காரியங்களை முடிக்க கவனம் செலுத்துவது நல்லது. பணியிடம் வேலைகளில் அமைதியாக செயல்படுவது அவசியம். சக ஊழியர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படலாம். புதிய பொறுப்புகளை ஏற்கும் முன் யோசிக்க வேண்டும். மேலதிகாரிகள் தரும் பணிகளை நேர்த்தியாக முடிக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. உள்ளூர் சந்தையில் கவனம் செலுத்துவது லாபகரமாக இருக்கும். நீண்டகால முதலீடுகள் பற்றிய தகவல்களை ஆராயலாம். போட்டிகளை சமாளிக்க தகுந்த யுக்திகளை பயன்படுத்தவும். குடும்பம் குடும்பத்தில் சிறு முரண்பாடுகள் ஏற்படலாம். அனுசரித்து செல்ல வேண்டும். உறவினர்களின் ஆதரவை பெற முயற்சிக்கவும். முக்கியமான முடிவுகளை எடுத்தல் போதுமான ஆலோசனை மேற்கொண்டு செய்யவும். உடல் நலம் மன அழுத்தத்தால் சிறிய சங்கடங்கள் ஏற்படலாம். அதிக கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆரோக்கியமான உணவு முறைகளை கடைபிடிக்க வேண்டும். பரிகாரம் விநாயகர் வழிபாடு செய்யலாம். ஏழை மக்களுக்கு உதவி செய்வது சிறப்பு பலனை தரும். சதயம் புரிதல்கள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல புரிதல்கள் ஏற்படும். நீண்ட நாள் குழப்பம் தீரும். புதிய யோசனைகளை செயல்படுத்தும் சூழ்நிலை உருவாகும். பணியிடம் வேலை பிரச்சனைகள் பற்றிய தெளிவுகள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் தேடுபவர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கலாம். சாதகமான சூழ்நிலை உருவாகும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் தேடி செல்லலாம். பழைய கடனை வசூலிக்க நல்ல நாள். போட்டிகளை எதிர்கொள்வதில் அனுபவம் பெருக்கிக் கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். முதலீடுகளுக்கு நல்ல யோசனைகள் கிடைக்கும். குடும்ப உறவுகளில் சிறிது மாற்றங்கள் ஏற்படலாம். உறவினர்களின் ஆதரவை பெற நேரம் பிடிக்கலாம். மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். உடல் நலத்திற்காக கவனம் செலுத்த வேண்டும். தூக்கக் கோளாறுகளை சரி செய்ய வேண்டும். ஓய்வளிக்க தேவையான இடைவெளியை எடுக்கவும். பரிகாரம் துர்க்கை அம்மனை வழிபடலாம். வண்ணத்து பூச்சிகளுக்கு உணவு வைக்கலாம். பூரட்டாதி தேடல்கள் பிறக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய தேடல்கள் பிறக்கும். எதிர்பாராத மாற்றங்கள் நிகழலாம். பணியிடம் வேலை தொடர்பான தேடல்கள் முடிவுக்கு வரும். புதிய வாய்ப்புகளை ஆய்வு செய்யலாம். திட்டமிட்டபடி செயல்படுவதால் நல்ல முன்னேற்றம் காணலாம். சக ஊழியர்களுடன் நெருக்கமாக இருப்பது நல்லது. தொழில் தொடங்க திட்டமிட்டிருந்தால் இன்று நல்ல நாள். லாபகரமான சந்தர்ப்பங்கள் வரும். புதிய கூட்டாளர்கள் அறிமுகமாகலாம். பொருளாதாரம் தொடர்பான முடிவுகளை சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். குடும்ப உறவுகளில் ஒற்றுமை அதிகரிக்கும். உறவினர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பார்கள். நண்பர்களின் உதவியால் வேலைகள் முடியும். உடல் சோர்வு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளவும். மன அழுத்தத்தை குறைக்கும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். பரிகாரம் சிவன் ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை செய்யலாம். பசுமாட்டிற்கு உணவு கொடுக்கலாம்.